ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் விளக்கெடுக்கும் முறை 2025 எப்படின்னு பார்க்கலாம். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர். தெப்ப உற்சவம் எப்போ நடக்க இருக்குதுன்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு மாசி மகத்தில் தெப்ப குளத்தில் விளக்கெடுத்து சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் என்பது ஐதீகம். இத்திருத்தலம் வைஷ்ணவ திவ்ய க்ஷேத்திரங்களில் ஒன்று. பெருமாளின் திருநாமம் சௌமிய நாராயண பெருமாள். மாசி மகம் வந்துவிட்டால் தெப்ப திருவிழா 10 நாள் விழாவாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த விழாவின் முக்கிய அம்சம் திருத்தேரோட்டம். அதேபோல் இன்னொரு சிறப்பு, திருக்குளத்தில் பக்தர்களால் ஏற்றப்படும் விளக்கு. குளத்தில் விளக்கிட்டு வழிபட்டால் குளம் தழைக்கும், சிறக்கும், செழிக்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்களின் குறைகள் நிறைவேறுவதற்காக குளக்கரையில் விளக்கேற்றி வழிபடுவார்கள். திருமண தடை, குழந்தை பேறு, பிரிந்த தம்பதி சேர்தல், வீடு கட்டுதல், நகை வாங்குதல், நோய் குணமாதல், மனக்கவலை தீருதல் என நம் கோரிக்கை நிறைவேற தெப்பத் திருவிழாவன்று குளக்கரையில் பக்தர்கள் ஏற்றிய தீபத்தை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். அதை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபட வேண்டும். அந்த விளக்குகளை எடுத்து வீட்டில் தினமும் வழிபட்டு வந்தால் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் என்பது ஐதீகம். கோரிக்கை நிறைவேறியதும் அந்த விளக்கோடு புதிய விளக்கு ஒன்றை வாங்கி அடுத்த ஆண்டு மாசிமக விழாவில் குளக்கரையில் ஏற்ற வேண்டும். இதுவே விளக்கேற்றும் முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலுவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.